ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. எல்லாரும் ஆர்மிக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முக்குந்த் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் வருதோ இல்லை, மேக்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல எடுக்கிறதோட உங்களுக்கு மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஏன்னா மேக்ஸில் வந்து நீங்கள் 15 கொஸ்டின், அப்புறமேட்டு ரீசனிங்லாம் அந்த 5 கொஸ்டின் ரொம்ப ஈஸி, சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து இந்த 20 கொஸ்டின் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணாவே வந்து முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ வந்து என் கூட சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. இந்த சீரீஸ்ல வந்து நான் எல்லா கொஸ்டினோடைய, அதாவது டிஃப்ரெண்டான மாடல் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வரேன், சரிங்களா? சப்போஸ் நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நீங்க கொஸ்டின் ஷோ பண்றேன்ல, கொஸ்டின் ஷோ பண்ணும்போது நீங்க பாஸ் பண்ணிங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரிங்களா? என்ன அதுக்கப்புறமாட்டுக்கு அந்த ஆன்சர் கரெக்டா இருக்குதான்னு மட்டும் நான் போறத வச்சு செக் பண்ணிக்கோங்க. 20க்கு வந்து அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல இல்ல அந்த கமெண்ட்ல வந்து உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து முக்குந்த் சீரிஸ்க்கான மேக்ஸ் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of 12 even numbers is 44. Find the total sum of the numbers. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 இரட்டைப்படை எண்கள் இருக்குது, ஓகேங்களா? 12 இரட்டைப்படை எண்கள் இருக்குது. இரட்டைப்படை எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 2, 4, 6, 8 அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 12 இரட்டைப்படை எண்கள் இருக்கு. அதோட கூடுதல் வந்து என்ன, சராசரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ அதோடைய மொத்த கூடுதல் என்னவா இருக்கும், சம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜுக்கு வந்து நம்மளுக்கு சம் ஆஃப் அந்த வேல்யூஸுங்களா, சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னு வரும். அதாவது வந்து இது மொத்தம் கூடுதல், எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாங்களோ ஒரு கூடுதல், அப்புறம் எத்தனை கவுண்ட் எண்ணிக்கை அப்படிதான் நம்ம வச்சு போடுவோம். சரி, ஓகே. சம்மு தான் நம்மள கேட்கறாங்க, சம்மு தான் நம்மள கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ 12 இரட்டைப்படை எண்கள் இருக்குது, ஓகேங்களா? அது நம்பர்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், அவங்க நம்மள சம்மு மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சம்மு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம், ஓகேங்களா? ஆவரேஜா அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 44ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எஸ் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இந்த 12 வந்து இங்க வந்து என்னவா இருக்கு, வகுத்தல் இருக்குது. இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு பெருக்கல் வந்துடும். அப்போ 44 இன்ட்டு 12, 44 இன்ட்டு 12 சம் வந்து இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிட்டு போகுது, ஓகேங்களா? இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? எஸ் ஈக்குவல் டு, நீங்க பாருங்க, 44 12 இப்போ 12 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 10 + 2. நம்மளுக்கு மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இது வந்து அப்படியே ஈஸியா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 10 + 2 நம்ம எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? இது 10 × 44, அப்புறம் 2 × 44 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 10 × 44 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 440 வந்துடும். அப்புறம் 2 × 44 88 வருமா? இதை ஆட் பண்ணோம்னா 8, 4, 8, 12, 12, 2 மிச்சம் 1, 5. அப்போ 528 தான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? அப்ப சம் நம்மளுக்கு 528. நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு வந்து என்ன வரும், இதே ஆன்சர் தான் வரப்போகுது, சரிங்களா? இது வந்து நீங்க கொஞ்சம் ஈஸியா வந்து ஃபாஸ்டா பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்காக, ஓகேங்களா? அப்ப ஆன்சர் சி தான் இருக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எனக்கு நான் கொஸ்டின் ஷோ பண்ணும்போதே கூட நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்களால அட்டன் பண்ண முடிச்சுன்னா அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் கரெக்டான பாத்துங்க. கரெக்டான செக் பண்ணிட்டு 20க்கு வந்து எவ்வளவு பண்றீங்க, ஆன்சர் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா சால்வ் 8 இன்ட்டு, அதாவது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணா எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, நம்ம இதுக்கு போர்ட் மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இந்த இடத்துல, ஓகேங்களா? அப்போ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 8 × 6 இது 2/3 அப்படியே வருதா? இங்க டிவைட்ல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்ப 2/3க்கு என்ன வரும், டிவிஷன்ல வரும். 2/3க்கு டிவிஷன்ல தான் வந்து 4/9 இருக்கு. இதே மாதிரி டிவிஷன்ல கொடுத்தாவே என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே பெருக்கல்ல தலைகீழியா எழுதிக்கலாம், ஓகேவா? பெருக்கல்ல தலைகீழியா எழுதிக்கலாம். இப்ப 4/9 இருக்குது, 9/4 எழுதிட்டு இங்க இந்த டிவிஷன் வந்து நான் என்ன எழுதிருக்கேன், மல்டிபிளிகேஷன் எழுதிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இது டிவிஷன் மல்டிபிளிகேஷன் வரும். அடுத்தது இன்ட்டு 2/3, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது 8 × 6 அது அப்படியே கூட இருக்கட்டும், கடைசியா பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, 2/3 இன்ட்டு 9/4 இன்ட்டு 2/3 இருக்கு. அதாவது 2/3 இன்ட்டு 9/4 இதுவும் இன்ட்டுலயே தான் இருக்கு. அப்ப இன்ட்டு 2/3 வரும், ஓகேங்களா? நல்லா பாருங்க, 2 2 4 3 9,
ஓகேவா? அப்ப இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? 8 இன்ட்டு 6 மட்டும் தான் இருக்கு. அப்ப 8 இன்ட்டு 6 எவ்வளவு வரும்? 8 6 48. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 48. ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 4 மற்றும் 5 HCF என்பது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா HCF தானே கேட்டிருக்காங்க. அதுவும் பாருங்க இங்க 4 5ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4 மற்றும் 5ன்னு கேட்டிருக்காங்க. 4 5ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து நம்பரா. இப்ப 4 5ம் பாத்தீங்கன்னா 4 அடுத்தது உடனே என்னவா இருக்கும்? 5 தான் வரும். அதே மாதிரி நீங்க வேற எதனா ஒரு நம்பர் இது மாதிரி கன்சிக்யூட்டிவா வருது, தொடர்ச்சியா வருது, அதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே உடனே வருதுன்னா அதோட HCF நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு அதோட HCF எப்பவுமே வந்து ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர் வந்து அப்படியே கண்டினியூஸா அடுத்தது அப்படியே தொடர்ந்தே வந்தது. இப்ப 5க்கு அப்புறம் இங்க 6ன்னு வந்துச்சுனால 5க்கும் 6க்கும் நம்ம HCF எடுத்தாலும் நம்மளுக்கு HCF என்னதான் வரும்? HCF வந்து 1 தான் வரும். சரிங்களா? இதுவே நீங்க 7 8 சோ இதுக்கு HCF எடுத்தனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் 1 தான் வரும். சோ வந்து அடுத்தடுத்து நம்பர் வருதுனாலே அதோட HCF என்னவா தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. இது மாதிரி 2 நம்பர் இருக்கும்போது அடுத்தடுத்து நம்பர் வருது, அதோட HCF என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். சரிங்களா? சோ இதோட ஆன்சர் என்ன? நம்மளுக்கு HCF வந்து 4 மற்றும் 5க்கு 1. அப்போ 4 மற்றும் 5ஓட HCF வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? 2 3 மற்றும் 5இன் LCM மதிப்பு காண்க. ஓகேவா? LCM HCF இல்லாத क्वेश्चन அப்படியே இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இந்த क्वेश्चनல 2 3 மற்றும் 5ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ 2க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா இதுவும் பகா எண், 5ன்றதும் ஒரு பகா எண். சோ வந்து இந்த பகா எண்களுக்கு எல்லாம் நம்ம LCM கண்டுபிடிக்குமா என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க அந்த பகா எண்ணை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளையே பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 2 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 2 3 6, 6 இன்ட்டு 5 30. அப்ப இதோட ஆன்சர் LCM என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 தான் இருக்கும். ஓகேவா? LCM என்னது? 30. அப்போ ஆப்ஷன் D தான் இதுக்கான ஆன்சர். இது மட்டும் இல்ல, எந்த பகா எண்கள் கொடுத்தாலும் சரி, அந்த பகா எண்கள் LCM கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா தான் அதோடய LCM-ஆ இருக்கும். இதுவே HCF கேட்டாங்கன்னா என்னவா இருக்குன்னா, பகா எண்களுக்கு 1 தான் HCF-ஆ இருக்கும். HCF வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா? காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. 60 மணி நேரத்தில் 30% இதற்கு சமம். 60 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 60 ஹவர்ஸ். 60 ஹவர்ஸ் 30% நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 60% இருக்கா? 60 ஹவர்ஸ் இருக்கா? 60 ஹவர்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன? 100%. ஓகேவா? 60ன்றது நம்மளுக்கு 100% இருக்கும். அப்ப 60 100%னா நம்மளுக்கு 10% எவ்வளவா இருக்கும்? 10% நம்மளுக்கு 6 இருக்கும். இங்க ஒரு 0 குறைஞ்சிச்சா, அப்போ இங்கேயும் வந்து ஒரு 0 குறைச்சு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அப்ப இது 10% ஈக்குவல் டு 6. 10% 6 இருக்குன்னா அப்போ 30% நம்ம ஈஸியா சொல்லலாம்ல. 30% ஈஸியா சொல்லலாம். அப்போ இன்னொரு 10%, இன்னொரு 10% நம்மளுக்கு கூட்டணும்னா அது எத்தனை? 30%. அப்போ 3 வாட்டி கூட்டலாம். அப்போ 3 இன்ட்டு 6 நம்மளுக்கு 18. அப்போ 18 மணி நேரம். சோ ஆன்சர் என்ன? நம்மளுக்கு 18 மணி நேரம் தான். ஓகேங்களா? சோ 60 மணி நேரத்துல 30% நம்மளுக்கு எவ்வளவு? 60 மணி நேரம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 மணி நேரம் 45 நிமிஷத்தை அதன் எளிய வடிவத்தில் காண்க. ரேஷியோ. ஓகேங்களா? சோ 1 மணி நேரம்னா நம்மளுக்கு எவ்வளவு நிமிஷம்? இந்த இடத்துல பாருங்க 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்களா, இங்க ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒண்ணு நம்ம ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரே ஒரு இது வச்சுதான், அதாவது ஒரே ஒரு யூனிட் வச்சுதான் அதுக்கான ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ 1 மணி நேரம்ன்றத நான் வந்து 60 நிமிஷமா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 60 நிமிஷம் ஈஸ்ட் 45 நிமிஷம். ஓகேவா? ஓகேங்களா? மினிட்ஸ் ஓகே எடுத்துடலாம். அடுத்தது 60 45. இப்போ 15ஆம் ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 4 வாட்டி வருமா? 4 பாஞ்சு 60ன்னு வரும், 3 பாஞ்சு 45. இதுக்கு மேல காமனா எதை டிவைட் பண்ண முடியும்னா முடியாது. அப்போ 4:3 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? 4:3. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. எத்தனை வருடங்களில் 1000க்கு ஆண்டுக்கு 5% வெளியே வட்டி வீதத்தில் 200 வட்டியாக கிடைக்கும்? அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல क्वेश्चन கேட்கிறேன். ஓகேங்களா? இந்த क्वेश्चन வந்து நீங்க SI = PNR/100 அந்த ஃபார்மேட்ல நீங்க சால்வ் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல இந்த மெத்தட்ல கூட நீங்க பாருங்க, இது கூட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இப்போ வந்து 5% கொடுத்துருக்காங்களா வருஷத்துக்கு, அதாவது எத்தனை வருஷத்துல 1000க்கு வந்து
200 வட்டியா கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ வருஷத்துக்கு வந்து 5% வட்டி. இது வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இந்த 5%. அப்ப 1000த்துல நம்மளுக்கு 5% எவ்வளவா இருக்கும்? 1000த்துல 5% எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1000த்துல உங்களுக்கு 1000 வந்து நம்மளுக்கு 100% இருக்கும். 1000 100% இருக்கும். அடுத்தது 10% உங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? இங்க 100 ரூபாவா இருக்கும். ஒரு ஜீரோ கழிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்தது 1% உங்களுக்கு எவ்வளவு? அதாவது 1% அப்ப இங்க இன்னொரு ஜீரோ குறைஞ்சிருமா? அப்ப என்னவா இருக்கும்? 10 இருக்கும். அப்போ 1% நம்மளுக்கு 10. அப்ப 5% நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 1% 10 ஆச்சுன்னா 5% நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 50 இருக்கும். சோ வந்து 5% நம்மளுக்கு எவ்வளவு? 50. ஓகேங்களா? நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கு வட்டியா? 200 ரூபாய் வட்டியா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் கிடைக்குதுன்னா 200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஓகேவா? 200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்ப 200 டிவைட் பை 50. ஓகேவா? 50 ரூபாய்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? 50 ரூபான்றது 200 மாறினா எதால் மல்டிப்ளை பண்ணிருப்போம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஒரு ஜீரோ ஒரு 5 4 5 20. அப்போ எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 4 வருஷத்துல அந்த 200 ரூபான்றது வந்து வட்டியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது ஒரு குறுங்கோணம்? வடிவேல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அக்யூட் ஆங்கிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்யூட் ஆங்கிள், அதாவது குறுங்கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குறுங்கோணம்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க இந்த பாகைமணி பார்த்திருப்பீங்களா? ஸ்கூல்ல இந்த பாகைமணி யூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க வந்து 180 டிகிரி வந்திருக்கும், இந்த இடத்துல 0 டிகிரி இருக்கும். இதுக்கு ஸ்ட்ரைட்டா இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்லிருப்பாங்க? 90 டிகிரி செங்கோணம்னு சொல்லிருப்பாங்க. இது செங்கோணம். ஓகேங்களா? செங்கோணம்னா 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து 180ல வரும். ஓகேங்களா? இதுக்கு உள்ள இருக்குது பாத்தீங்களா? அதாவது 0 டிகிரில 90 டிகிரிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு கோணமா இருந்தாலும் அது என்னவா இருக்கும்னா குறுங்கோணம். ஓகேங்களா? அக்யூட் ஆங்கிளா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள இருக்கிறது. ஓகேங்களா? நம்மள என்ன கேட்டிருக்காங்க? குறுங்கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப குறுங்கோணம் இப்ப எது உங்களால சொல்ல முடியுமா? 30 டிகிரி மட்டும்தான். அப்போ 90 டிகிரி 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் இடையில இருக்குது இந்த இடத்துல ஒண்ணு 30 டிகிரி மட்டும். அப்ப 30 டிகிரின்றது நம்மளுக்கு என்னது? இந்த இடத்துல குறுங்கோணமா இருக்கும். சோ இந்த இடத்துல இந்த 90ல இருந்து 180 வரையும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா விரிகோணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விரிகோணம்னு சொல்லுவாங்க. அதை பாத்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 எண்களின் சராசரி 10. இதுவும் ஒரு ஆவரேஜ் கொஸ்டின் தான் வந்திருக்கு. 4 எண்களின் சராசரி 10. இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 29. 4வது எண்ணை கண்டறியும். அதாவது வந்து ஒரு 4 நம்பர் இருக்கு. ஓகேவா? 4 நம்பருடைய ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 10. சராசரி வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. அதுல 3 நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து 29 இருக்குது. ஓகே, நம்ம சம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? எத்தனை கவுண்ட் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோமா? சோ வந்து இங்க சம்ல வந்து 3 நம்பரோட சம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, 3 நம்பரோட கூடுதல் வந்து 29ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 4வது நம்பர் என்னவா இருக்கும்? அந்த 4th நம்பர் வந்து என்னவா இருக்கும்? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்த்தலாமா? இது ஆவரேஜ் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அது சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் நம்ம போடுவோம். ஓகேவா? சரி, ஆவரேஜ் நம்மளுக்கு என்னது? 10. ஓகேவா? அந்த சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த 4 நம்பர் A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நம்பர் வந்து அப்போ 4ன்னு வரும். கவுண்டிங் 4ன்னு வருமா? சோ இந்த வந்து நம்மளுக்கு A பிளஸ் B பிளஸ் C உடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 29. அப்ப இது 29 பிளஸ் அது லாஸ்ட் நம்பர் D வச்சுக்கிட்டு டிவைடட் பை 4 நம்பரால் தான் இது பண்றோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுல நம்ம டி மட்டும் கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த 4 இன்சைட் கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து 40 ஆயிடுமா? 4 × 10 40. அப்போ ஈக்குவல் டு 29 பிளஸ் டி. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும்? டி ஈக்குவல் டு இந்த 29 பிளஸ்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? மைனஸ்ல வந்துடும். அப்போ 40 மைனஸ் 29. ஓகேவா? இது எப்படி மைனஸ் பண்ணலாம்னா, இப்ப டி ஈக்குவல் டு 40 மைனஸ் 30 எவ்வளவா இருக்கும்? 40 மைனஸ் 30 நம்மளுக்கு 10ன்னு தெரியும். இந்த இடத்துல 1 கம்மியா இருந்திருக்கு. அப்போ வந்து 1 கூட்டிக்கணும். அப்போ வந்து 11. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 11 ஆன்சர். ஓகே, அப்ப அந்த 4வது நம்பர் என்னவா இருக்கு? நம்மளுக்கு 11. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது 8 டிவைடட் பை 0.8. இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 8 டிவைடட் பை 0.8ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்றதுதான் பார்க்கணும். சோ இந்த பாயிண்ட் வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது இங்க இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து என்ன ஆயிடும்?
அந்த பாயிண்ட் வேல்யூ நம்மளுக்கு போயிடும். 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஒரு ஸ்தானம்ன்றது தள்ளி போயிடுமா. அப்ப கீழே வந்து நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்றோம்னா மேலேயும் வந்து நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ அது மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு 80/8ன்னு வரும். இப்ப ஈஸியா பண்ணிடலாமா. 1 8 8 5 8 80. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் 10ன்னு இருக்கும். சோ இது மாதிரி கொஸ்டின் ஒரு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு கீழே வந்துச்சு, மேல அதே நம்பர் இருக்குது, கீழே வந்து அதே நம்பர் ஒரு பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். இதுவே வந்து அந்த நம்பர் அதே நம்பரா இருக்கு, கீழே வந்து 2 பாயிண்ட் வச்சு அதாவது 0.08 இது மாதிரி வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 இருக்கும். சோ இங்க எத்தனை ஜீரோ அதாவது எத்தனை பாயிண்ட் தள்ளி வந்திருக்கோ அத்தனை ஜீரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா. சோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்னது 10. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினோத் 5000 வைத்திருக்கிறார். இந்த தொகையில் 80% அவர் செலவிடுகிறார். அவரிடம் எவ்வளவு பணம் மீதம் உள்ளது? ஓகே. வினோத்ன்றவர் வந்து ஒரு 5000 ரூபாய் சேலரி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. மந்த்லி சேலரி ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருக்காருன்னா அப்ப அந்த 5000 அவர் எவ்வளவு செலவு பண்ணிட்டாருன்னா 80% செலவு பண்ணிட்டாரு. அப்படின்னா அவர்கிட்ட பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், மீதம் உள்ள பணம் எவ்வளவு இருக்கும், பேலன்ஸா எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ இப்போ 5000 ரூபான்றது இருக்குல்ல, இந்த 5000 நம்மளுக்கு அதாவது வந்து 100% வச்சிருக்காரு. இந்த 100%ல தான் 80% செலவு பண்ணிட்டாரு. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, செலவு கேட்கல, நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதம் தானே கேட்டிருக்காங்க. சோ மீதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 80% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும், இன்னொரு 20% வந்து அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த 5000ன்றது நம்மளுக்கு 100%. ஓகேவா. இதுல 10% நம்மளுக்கு என்னவா இருக்கும், 10% இந்த பக்கம் ஒரு 0 போயிடுச்சுன்னா இது வந்து 500 இருக்கும். அப்ப 500ன்றது நம்மளுக்கு 10%, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது 20% இருக்குது. அப்ப 20% நம்ம பார்க்கும்போது 10% 500, 20% எவ்வளவா இருக்கும் நம்மளுக்கு 1000 ரூபாவா இருக்கும். சோ 20%ன்றது நம்மளுக்கு 1000 ரூபாய் இருக்கும். பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும், பேலன்ஸ் நம்மளுக்கு 1000 ரூபாய் இருக்கும். அப்ப அவர்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும், வினோத் கிட்ட 1000 ரூபாய் பேலன்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமித் மற்றும் அமிதா இடையே முறையே 2:3 என்ற விகிதத்தில் 10 சாக்லேட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. அமித்துக்கு எத்தனை சாக்லேட்டுகள் கிடைக்கும்? அதாவது 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அமித், அப்புறமாட்டுக்கு இங்க அமிதா. ஓகேவா. 2 பேர் இருக்காங்க, ஆனா தங்கச்சி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப 10 சாக்லேட் இருக்கு. 10 சாக்லேட் வந்து 2:3 ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 2 பங்கு 3 பங்கா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 10ன்றத 2 பங்காவும் 3 பங்காவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்த்தலாம். அப்ப 2 + 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும், 2 + 3 நம்மளுக்கு 5. அப்ப மொத்தமா எத்தனை பார்ட் இருக்கு, 5 பார்ட் இருக்கு. ஓகேவா. இந்த 5 பார்ட்டை அவங்க டோட்டல் கொடுக்குறாங்களா அதில் நம்ம டிவைட் பண்ணிடணும். அப்ப டிவைட் பண்ணோம்னா ஒரு பார்ட் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருமா, 1 5 5 2 5 10. அப்போ ஒரு யூனிட் அதாவது 1 பார்ட் வந்து நம்மளுக்கு 2. ஓகேவா. அப்ப 2னா நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா அமித்துக்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும். ஓகேவா. அமித்துக்கு வந்து எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க, 2 யூனிட். அதாவது 2 பார்ட் வந்து அமித்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் 2னா 2 பார்ட் எவ்வளவா இருக்கும், அப்ப 2 பார்ட் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்னா 4 இருக்கும். ஓகேவா. அப்ப அமித்துக்கு எத்தனை சாக்லேட் கொடுத்துருப்பாங்கன்னா 4 சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து if 2 men can complete a piece of work in 3 days then the 1 man will complete it in dash days. ஓகேவா. dash days. ஓகேவா. அதாவது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஏபின்ட்டு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 நாள்ல அந்த ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. 3 நாள்ல அந்த ஒர்க் வந்து முடிச்சிடறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவரும் தனியா, அதாவது 2 பேருக்கும் தனித்தனியா அப்ப வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரே ஒருத்தர் தனியா செஞ்சார்னா அந்த 3 நாள் வேலையை வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு. அதாவது வந்து ஒரு செவரு கட்டுறாங்கன்னா செவரு வந்து 3 நாள்ல கட்டி முடிச்சிடறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ ஒரே ஒருத்தரா செஞ்சாருன்னா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஓகேங்களா. 2 பேரை செய்யும் போது 3 நாள்னா அப்போ ஒருத்தரா செய்யும் போது எத்தனை நாள் ஆயிருக்கும், 6 நாள் ஆயிருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். சரிங்களா. இல்ல இதை வேற எப்படி போடலாம்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இன்ட்டு 3 நாள் ஈக்குவல் டு ஒருத்தர் இன்ட்டு எத்தனை நாள். ஓகேவா. ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா ஓகேங்களா. அப்ப 2 × 3 6, 1 × x x. அப்ப எக்ஸ்ன்றது டேஸ் நம்ம வச்சிருக்கிறதுனால எத்தனை நாள் வரும், 6 டேஸ் வரும். ஓகேங்களா. 6 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாரு. ஓகேவா. ஒரே ஒருத்தர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணுடன் 15 கூட்டினால் 69 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை கண்டறியவும். அதாவது ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஏதோ ஒரு நம்பர் கூட என்ன கூட்டுறாங்கன்னா 15 கூட்டியிருக்காங்க.
15 கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 69 இருக்குதான். 69ன்னு கிடைச்சிச்சுன்னா அப்ப அந்த நம்பர், இந்த எக்ஸ்ன்ற நம்பர் என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்ப இந்த 15 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் வந்துருமா? இவங்க பிளஸ்ல இருக்குது, அந்த சைடு போகும்போது மைனஸ்னு வந்துடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா வரும்? 4 5 54. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா வரும்? 54. 54 எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈஸியான சம் தானே இது. அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 11 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவை காண்க. மென்சுரேஷன்ல ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? மென்சுரேஷன்லயும் ஒரு क्वेश्चन, உங்களுக்கு ஜியோமெட்ரிலயும் இந்த வாட்டி வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது மாடல் क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல வந்து மென்சுரேஷன்ல இந்த மட்டும் தான் क्वेश्चन வந்துச்சு. ஆனா இப்ப மாடல் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிலயும் வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜியோமெட்ரி பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க இது வந்து மென்சுரேஷன் क्वेश्चन தான், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? சதுரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? என்னது? ஏ ஸ்கொயர். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப ஏ ஸ்கொயர்னா பக்கம் வந்து ஏ, அதான் 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 121 வரும். அப்ப ஆப்ஷன் சி சென்டிமீட்டர் ஸ்கொயர் குறிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு பரப்பளவு எடுத்தனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வரும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, 15 क्वेश्चन வந்து நம்ம மேக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ 16வது क्वेश्चनல இருந்து உங்களுக்கு 5 क्वेश्चन என்னவா இருக்கும்? ரீசனிங் क्वेश्चंस வருங்களா? சோ இந்த ரீசனிங் क्वेश्चंस வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்க்கலாமா இப்போ? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசைப்படி அவற்றின் சரியான அமைப்பை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க. ஓகே, அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கரெக்டா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல, ஓகேங்களா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல, அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ABCD இந்த நம்ம அந்த சீக்வன்ஸ் போகும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது வந்து எது வந்து, அதாவது அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, பாத்திரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிருக்கும். டி தான் ஃபர்ஸ்ட் வரும். டார்க் டின்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் எஃப் தான் செகண்டா வரும். ஓகேவா? அடுத்தது ஆர்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஒண்ணு நீங்க ஏபிசிடி சொல்லிட்டு போனாதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலா நீங்க வந்து அதோடைய பொசிஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பொசிஷன் வந்து ஞாபகம் வச்சுன்னா ஆர் வந்து 18வது இடத்துல வரும். ஆர்ன்றது அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல 18வது இடத்துல வரும். டீன்றது நம்மளுக்கு 20வது இடத்துல வரும். ஓகேவா? சோ 20 18, அப்போ 18 தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? அப்போ இது 3வது பிளேஸ்லயும் இது 4வது பிளேஸ்லயும் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த ஆல்பபெட் ஆர்டர்ல அந்த பொசிஷனோட இடம் வந்து எங்கெங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? இந்த ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த 5 கொஸ்டின்ன்றது வந்து ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல போறீங்களா, அது வந்து நீங்க ஒரு 3 நிமிஷத்துலயே வந்து போட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ ஆர்டர் படி பார்த்தோம்னா அப்ப என்ன வருது? ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆர்டர் படி பாத்தீங்கன்னா 1ன்றது 3 ஃபர்ஸ்ட், 2ன்றது 1, அடுத்தது 3வதா வந்திருக்குது 4, அடுத்தது லாஸ்டா வர்றது நம்மளுக்கு 2வது பொசிஷன் இருக்கு. அப்போ 3142 தான் இதோட ஆன்சர். 3142 எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A group of friends stand in a row facing a north. Karan's position stand in a row facing north. Karan's position is 6th from the left end and 5th from the right end of the row. How many friends in total are sitting in that row? அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பாருங்க. அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அவங்க நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? கரணின் நிலை வந்து இடது முனையில இருந்து 6வது இடத்துலயும், ஓகேங்களா, லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது வந்து 6வதா இருக்கிறான். அடுத்தது வந்து வலது முனையில இருந்து பார்க்கும்போது 5வது பிளேஸ்ல இருக்கான். வலது முனை ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவதா இருக்கான்? 5வதா இருக்கான். இந்த வரிசையில மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது மாதிரி கொஸ்டின், அதாவது வலது புறத்துல இருந்து எத்தனாவது இடத்துல அவன் இருக்கிறான், இடது புறத்துல இருந்து எத்தனாவது இடத்துல அவன் இருக்கிறான், அது மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனால என்ன பண்ணுங்கன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டிங்க. அப்ப 6 + 5 கூட்டிட்டு 1 வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? கூட்டிட்டு 1 வந்து மைனஸ் பண்ணலாம். அப்ப 6 + 5 நம்மளுக்கு 11 வரும், -1. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 10. அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி கூட்டும் போது மட்டும் தான் அவனை கணக்குல எடுத்துக்கணும். இன்னொரு வாட்டி கூட்டும் போது அவனை கணக்குல எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல வந்து இப்படி பார்க்கும்போது 6வது இடத்துல இருக்கான், அப்படி பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்கான். 2 வாட்டி வந்து அவனையே மென்ஷன் பண்றாங்க. சோ நம்ம எதனா ஒரு இடத்துல தான் அவனை பார்க்கணும். சோ அதுக்கான ஆன்சர் வந்து 10. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ரீசனிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ரீசனிங்ல 5 क्वेश्चन வந்து ஈஸியாவே பண்ணிடலாம். ரீசனிங்ல தப்பு பண்றதுக்கான சான்சஸே
இல்ல சொல்ல போனா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கேள்விக்குறிக்கு பதிலாக வரக்கூடிய எழுத்தை போட்ட விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கும். ஒண்ணு இல்ல, இந்த சீக்வன்ஸ்ல இப்ப அடுத்ததா என்ன நம்பர் வரப்போகுது, அதாவது என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே பாருங்க, சிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், டி வந்திருக்கும். டிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இ வந்திருக்கும். அப்போ இக்கு அப்புறம் எஃப் இந்த இடத்துல வந்திருக்கணும். எஃப் வந்திருக்கணும். எஃப்க்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும், எஃப்க்கு அப்புறம் ஜின்னு வரணும். ஜிக்கு பதிலாக இங்க ஐ இருக்குது. ஸோ அப்போ வந்து 1 விட்டு 1ன்ட்டு இவங்க வந்து கொடுக்க காணும் இதுல. ஓகேவா? சரி, என்னதான் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்பர் எழுதியே பார்த்துடலாம். சின்றது நம்மளுக்கு பொசிஷன் 3. ஓகேவா? சிக்கு 3. ஈன்றது நம்மளுக்கு 5வது பொசிஷன்ல இருக்கும். அடுத்தது ஐன்றது நம்மளுக்கு 9வது பொசிஷன். கேன்றது நம்மளுக்கு 11வது பொசிஷன். அடுத்தது ஓ கொடுத்துருக்காங்களா, ஓன்றது நம்மளுக்கு 15வது பொசிஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்படி டிஃபரன்ஸ் ஆயிருக்குது. இதுக்கும் நடுவில் +2 கொடுத்துருக்காங்க. 3 + 2 5 வந்துருக்குது. அப்போ 5 + 4 9 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9 + 2 11. அப்புறம் 11 + 4 15. ஓகேவா? அப்போ 2 கூட்டிருக்காங்க. அடுத்தது 4 சீக்வன்ஸ், அடுத்தது 2, மறுபடியும் 4. சோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த சீக்வன்ஸ்ல போகும்போது அடுத்தது என்ன வரும், 4க்கு அடுத்தது +2 நம்ம கூட்டணும். ஓகேவா? அப்போ 15 கூட 2 கூட்டணும்னா 15 கூட 2 கூட்டணும் நம்மளுக்கு என்ன வரும், 17 வரும். 17 இடத்துல யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா Q வருவாங்க. ஓகேவா? 17 Q, சாரி 17க்கு வந்து Q வருவாங்க. ஓகேவா? சோ வந்து அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் வந்து நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க, இல்ல ஷார்ட்கட் படி எதனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஹெல்த் இஸ் வெல்த் என்பது SMGTAL என்றும் பூஸ்ட் யுவர் ஹெல்த் என்பது OVALP என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதே மொழியில் ஹெல்த் என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஓகே, இப்போ ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு இருக்காங்களா, ஹெல்த் இஸ் வெல்த்ன்றது இது 3 எழுத்து இருக்குதா, 1 2 3 3 வார்த்தை இருக்குது. இந்த 3 வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது SM-ன்ற ஒரு வார்த்தை, GT-ன்ற ஒரு வார்த்தை, AL-ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூஸ்ட் யுவர் ஹெல்த்ன்ற இந்த 3 வார்த்தைக்கு OVALP என்று இந்த ஒரு 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஹெல்த்ன்னு இருக்குதுல்ல, இந்த ஹெல்த் மட்டும் எப்படி வந்து டீகோட் பண்ணிருக்காங்க, அதாவது இந்த வார்த்தை இப்படி எழுதியிருக்காங்க, அதாவது இந்த 3 வார்த்தை இப்படி எழுதியிருக்காங்கன்னா இதுல இந்த ஹெல்த்ன்ற வார்த்தை மட்டும் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டுருங்க. ஓகேங்களா? சோ நீங்க பாருங்க, இந்த ரெண்டுத்துலயும் வந்து காமனா எது இருக்குது, இந்த 2 இதுலயுமே வந்து நம்மளுக்கு பூஸ்ட்ன்றது 2த்துலயும் இல்ல, யுவர்ன்றது 2த்துலயுமே இல்ல, ஆனா இந்த ஹெல்த்ன்றது 2த்துலயுமே இருக்குது. அப்போ இந்த கோட்லயும் வந்து நம்மளுக்கு 2த்துலயுமே காமனா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? 2த்துலயுமே காமனா இருக்கிறத பாருங்க. ஓவின்றது காமனா இருக்குதா, இல்ல. ஓவின்றது காமனா இல்ல. ALன்றது காமனா இருக்குதா, ஆமா, இது மட்டும்தான் காமனா இருக்குது. அடுத்தது PE கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவும் வராது. அப்ப ALன்றது தான் காமனா இருக்கு, ஹெல்த் காமனா இருக்கு, இந்த AL காமனா இருக்கு. அப்ப ஹெல்த்தோடைய குறியீடு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ALன்றதான் இருக்கும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுக்கு ஆப்ஷன் B, AL. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட எண் தொடரை ஆராய்ந்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். ஓகே, அனைத்து எண்களும் ஒரு ஒற்றை இலக்க எண்கள். ஓகே, எல்லா நம்பரும் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 3 3 தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் இடது முனையிலிருந்து 13வது எண்ணாக வரும் எண் எது? ஓகேவா? 13வது வர நம்பர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, உங்களுக்கு எது லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கும், அதாவது நான் என் சைட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு இது ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கும். ஆனா நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பாப்பீங்களா, சோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடா வரப்போகுது. ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும். சோ இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா லெஃப்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு லெஃப்டா எது வருது, உங்களுக்கு லெஃப்டா வரத்துல இருந்து நீங்க வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 13வது நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ லெஃப்ட்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு லெஃப்ட், இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல வரும். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு லெஃப்டா இருக்கும். அப்ப 13வது நம்பர் என்னவா இருக்கும் பாருங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 13ன்றது நம்மளுக்கு என்னவா வருதுன்னா 1 வருது. ஓகேவா? 13வது நம்மளுக்கு என்ன வருது, இந்த இடத்துல 1ன்னு வந்துருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 1. ஓகேவா? சரி, ஓகே, 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகேவா? சீரீஸ்ல வந்து 20 கொஸ்டின், 5 கொஸ்டின் வந்து ரீசனிங், 5 கொஸ்டின் வந்து 15 கொஸ்டின் வந்து மேக்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க ஒண்ணு கேட்டிருந்தீங்க, என்னன்னு வந்து பார்த்தா, அதாவது வந்து ஒரு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ல வந்து நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன், அதாவது வந்து 10
மீட்டர் பர் ஹவர்னு இருந்துச்சு. நீங்க வந்து அதை எப்படி மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறீங்க, 5/8 எப்படி போட்டு நீங்க மாத்துனீங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அதை வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருந்ததை மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, நான் என்ன பண்ணேன், 10 × 5/18 வந்து போட்டு பண்ணேன். ஓகேங்களா, சரி 18/5 18/5 போட்டு பண்ணேன். ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறது மீட்டர் பர் செகண்ட் மாத்தணும். கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும், ஹவர்ன்றத செகண்டா மாத்தணும். சோ கிலோமீட்டரை நம்ம மீட்டரா மாத்ததுக்கு என்ன பண்ணுவோம், 1000 மல்டிப்ளை பண்ணுவோமா, 1000 மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது வந்து ஹவரை வந்து நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்ண எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 3600. ஓகேவா, 3600 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் செகண்டா மாத்துறதுக்காக. ஓகேவா, நம்ம இங்க மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து மாத்துறோம். ஓகேவா, ஆக்சுவலி இது மீட்டர் பர் செகண்ட்னு இருந்துச்சாங்க கொஸ்டின் வந்து, இது மீட்டர் பர் செகண்ட் இருந்திருக்கும், இது கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருந்திருக்கும். ஓகேவா, கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருந்திருக்கும். ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவர் தான் மாத்த கேட்டிருந்தாங்க. 10 மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து பாருங்க, கிலோமீட்டர்ல இருந்து நம்ம மீட்டரா மாத்தும் போது வந்து 1000 மல்டிப்ளை பண்றோம். அப்ப ஹவர்ல இருந்து செகண்டா மாத்தும் போது 3600 மல்டிப்ளை பண்றோம். ஏன் 3600 மல்டிப்ளை பண்றோம், ஹவர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும், 60 மினிட்ஸ் இருக்கும். 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ் இருக்கும். 60 மினிட்ஸ்ல ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து 60 × 60 நம்மளுக்கு 3600 வரும். அப்போ ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு 3600 செகண்ட். ஒரு கிலோமீட்டர் நம்மளுக்கு 1000 மீட்டரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றத நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தும் போது 1000 / 3600. ஓகேவா, சோ இதை நம்ம அடிச்சோம்னா 5/18 வரும். 5/18. சோ வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்ததுக்கு நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, சோ அப்படியே மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இதுல இருந்து மறுபடியும் இப்ப இப்படி மாத்துறீங்கன்னா அது அப்படியே தலைகீழா எழுதினா போதும், 18/5 மாத்திக்கணும். ஓகேவா, சோ அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர்னு மாத்தீங்கன்னா 18/5. அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட் மாத்தீங்கன்னா உங்களுக்கு 5/18. சோ இந்த கான்செப்ட்ல தான் வந்து அந்த கொஸ்டின் வந்து போட்டோம். சரிங்களா, சரி ஓகே. அப்ப இதுக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 36 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்துச்சு. சரிங்களா, சரி ஓகே. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இப்ப 35 மீட்டர் பர் செகண்ட்ன்றத நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, 35 மீட்டர் பர் செகண்ட்ன்றத கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு வேற எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல இல்ல உங்களுக்கு கமெண்ட்லயே வந்து நாங்க ரிப்ளை பண்றோம். சரிங்களா, சரி ஓகே, தேங்க்யூ.